மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நமது அரசால் பெண்கள் பயன்பெறும் வகையில் அவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் பாதுகாப்பிற்காகவும் பல்வேறு திட்டங்கள் தீட்டப்பட்டு இதுவரை சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை திட்டம், தாய்மாமன் தங்கமோதிர திட்டம், வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டம், அண்ணனின் சீர்திட்டம் போன்ற திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு அதற்கான நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டு நடைமுறைப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் நமது அரசு மக்களின் வாழ்வாதார முன்னேற்றத்தினை முதன்மை நோக்கமாக கொண்டு வெற்றி தொலைநோக்கு திட்ட ஆவணத்தினை, வெற்றி விஷன் டாக்குமெண்ட் வெளியிட்டுள்ளது. அந்த திட்ட ஆவணத்தின் அடிப்படையில் இலக்கு நிர்ணயம் செய்து பல்வேறு திட்டங்கள் அடுத்து வருகின்ற 1ஆம், 3ஆம் மற்றும் 5ஆம் ஆண்டிற்குள் நிறைவேற்றத்தக்க திட்டங்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. சிறப்பினமாக பெண்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு திட்டங்களுக்கு செயல் வடிவம் கொடுத்து இவ்வரசு நிறைவேற்றும். கடந்த 4 மாதங்களாக வளைகுடா பகுதியில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக எரிவாயு சிலிண்டர் கிடைப்பதில் தட்டுப்பாடு நிலவி வருகின்றது. இதனால் மாற்று எரிபொருளை பயன்படுத்தி வருவதாலும் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வினாலும் பொதுமக்கள் தங்களது வருவாயிலிருந்து கூடுதலான தொகையினை செலவிட்டு இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு நிதி நெருக்கடியான சூழலிலும் பொதுமக்களின் நிதிச்சுமையினை குறைக்கும் வகையிலும் பொதுமக்களின் நலனை பாதுகாக்கவும் மக்களுக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கிலும் எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. எனவே குடும்பத் தலைவிகள் பயன்பெறும் வகையில் முதல் கட்டமாக அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். எரிவாயு சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும். இத்திட்ட பயனாளிகள் எரிவாயு சிலிண்டர் பதிவு செய்து சிலிண்டர் பெற்றவுடன் எண்ணெய் நிறுவனங்களிடமிருந்து பட்டியல் பெற்று சிலிண்டருக்கான விலை பயனாளிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும். இத்திட்டத்தினால் சுமார் 1,30,16,104 குடும்பங்கள் பயனடைவார்கள். அதாவது ஆண்டு வருமானம் ரூபாய் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள குடும்பத்தினர், சிறு குறு விவசாய குடும்பத்தினர், மாற்றுத்திறனாளி குடும்பத்தினர் போன்ற சமூகத்தில் உள்ள நலிந்த குடும்பத்தினர் பயனடைவார்கள். இத்திட்டத்தினை செயல்படுத்துவதற்கான ஆயத்த பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. இத்திட்டம் வரும் பொங்கல் பண்டிகை ஜனவரி மாதம் முதல் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்படும். இத்திட்டத்திற்காக ஆண்டுதோறும் தோராயமாக 4000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சென்னையில் உள்ள மீனம்பாக்கம் விமான நிலையம் இந்திய விமான நிலையங்கள் ஆணையத்தால் AAI இயக்கப்படுகிறது. தற்போது இந்த விமான நிலையம் ஆண்டுக்கு 30 மில்லியன் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாக உள்ளது. வளர்ந்து வரும் சென்னை மாநகரத்தின் தேவைகளை கருத்தில் கொண்டும் பயணிகளின் வசதிகளை கருத்தில் கொண்டும் தொழில் வளர்ச்சியினை கருத்தில் கொண்டும் சரக்கு போக்குவரத்தை அதிகரிக்கும் வகையிலும் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான தேவை ஏற்பட்டு உள்ளது. புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு தேர்வு செய்யப்படும் இடம் பெரிய அளவில் விவசாயிகளை பாதிக்காத வகையிலும் அதிக அளவில் குடியிருப்புகளை அகற்றாத வகையிலும் அமைய வேண்டும். ஆனால் முந்தைய அரசு விவசாயிகளை பெரிய அளவில் பாதிக்கும் வகையிலும் குடியிருப்புகளை அதிக அளவில் அகற்றும் வகையிலும் விமான நிலையத்தை
அமைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டது. ஏகனாபுரம் மற்றும் இதர கிராம மக்கள் இந்த விமான நிலையம் அமைப்பதை எதிர்த்து நடத்திய போராட்டங்களை அறிந்து நான் 20/1/2025 அன்று அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள மக்களின் குறைகளை கேட்டறிந்து பின்வரும் அறிவிப்புகளை வெளியிட்டேன். சென்னை பரந்தூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள 12 கிராமங்களில் அமைய இருக்கும் விமான நிலையத்தை எதிர்த்து போராடும் மக்களுடன் நான் உறுதியாக நிற்கிறேன். நீண்ட நாட்களுக்கு மேலாக இந்த திட்டத்திற்கு எதிராக போராடி வரும் விவசாயிகளுக்கு எனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயிகளே நாட்டின் முதுகெலும்பு. இந்த விவசாய நிலங்களை பாதுகாக்க இந்த மக்கள் போராடி வருகிறார்கள். விக்கிரவாண்டியில் அக்டோபர் 2024 நடந்த பொதுக்கூட்டத்திலேயே பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறேன். தொழில் வளர்ச்சி மற்றும் அதற்கான விமான நிலையங்களின் பங்கு பற்றி நான் நன்கு அறிவேன். அதற்கான என்னுடைய முழு ஆதரவும் உண்டு. ஆனால் பரந்தூரில் இந்த திட்டம் அமையக்கூடாது. இந்த திட்டம் குறித்து அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும். குறைவான விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் வகையிலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையிலும் மாற்று இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என தெரிவித்திருந்தேன். மக்கள் மத்தியிலே நான் அன்றே அறிவித்ததை நிறைவேற்றும் பொருட்டு புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். ஏற்கனவே நான் உறுதி அளித்தவாறு பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க மேற்கொண்ட நடவடிக்கைகள் இந்த அரசால் கைவிடப்படும். துறை சார்ந்த வல்லுநர்கள் மற்றும் கல்வியாளர்கள் ஆகியோர்களிடம் கலந்தாலோசித்து விவசாய நிலங்கள் மற்றும் குடியிருப்புகளுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாதவாறு புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான பொருத்தமான சில மாற்று இடங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவ்விடங்களில் தொழில்நுட்ப ரீதியான சாத்தியக்கூறுகளை சம்பந்தப்பட்ட துறைகள் மூலம் விரிவான ஆய்வு மேற்கொண்டு புதிய விமான நிலையத்திற்கான இடம் விரைவில் இறுதி செய்யப்படும். இதற்கிடையில் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை மேலும் விரிவாக்கம் செய்து அதன் வடமேற்கு பகுதியில் ஆண்டுக்கு கூடுதலாக 20 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடிய டெர்மினல் 5 என்ற புதிய பயணிகள் முனையம் அமைக்க ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுடன் இணைந்து அணுகுசாலை மற்றும் மேம்பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்போது நடைபெற்று வரும் டெர்மினல் 3 பயணிகள் முனையம் கட்டுமான பணிகள் முடிவுற்ற பின் ஆண்டுக்கு 35 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இருக்கும். மேலும் புதிய டெர்மினல் 5 பயணிகள் முனையம் செயலாக்கத்திற்கு பிறகு ஆண்டுக்கு மொத்தம் 55 மில்லியன் பயணிகளை கையாளக்கூடியதாக இவ்விமான நிலையம் இருக்கும். இதன் மூலம் சென்னை விமான நிலையத்தின் சேவைகள் மேம்படுத்தப்படுவதோடு பயணிகளின் போக்குவரத்து தேவை புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் வரை பூர்த்தி செய்யப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு மாநிலத்தின் உண்மையான முன்னேற்றம் என்பது அதன் பொருளாதார வளர்ச்சியால் மட்டுமல்ல, பெண் கல்வி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், வணிகம் மற்றும் சமூக வாழ்வின் அனைத்து தளங்களிலும் சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் பங்கேற்கும் வாய்ப்புகளாலும் அளவிடப்படுகிறது. மகளிரின் பயண சுதந்திரம் அவர்களின் பொருளாதார சுதந்திரத்திற்கும் குடும்பங்களின் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமாக இருக்கிறது. தற்போது செயல்படுத்தப்பட்டு வரும் மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தில் மாநகரம் நகர்ப்புறங்களில் சாதாரண மற்றும் மலைப்பகுதி பேருந்துகளில் 40 கிலோமீட்டர் வரை மட்டுமே பயணம் செய்ய அனுமதிக்கப்பட்டு வருகிறது. எக்ஸ்பிரஸ், எல்எஸ்எஸ், டீலக்ஸ் பேருந்துகள் மற்றும் புறநகர் பேருந்துகளில் கட்டணமில்லா பயணம் அனுமதிக்கப்படுவதில்லை. தமிழ்நாட்டின் எந்த பகுதியிலும் வசிக்கும் ஒரு மகளிரும் போக்குவரத்து கட்டணத்தால் தமது வாய்ப்புகளை இழக்கக்கூடாது என்ற சமூக நீதி சிந்தனையை இவ்வரசு முதன்மையாக கொண்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மகளிர் கட்டணமில்லா பயண திட்டத்தை விரிவுபடுத்தி பெருமளவில் பயனளித்திடும் விதமாக வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது.
என்பதை இந்த மாமன்றத்தில் மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன். அதன்படி முதல் கட்டமாக மாநகரம் நகரங்களில் சாதாரண பேருந்துகள் மட்டுமின்றி மாநகரம் நகர்ப்பகுதிகளில் இயங்கும் எக்ஸ்பிரஸ், LSS, டீலக்ஸ் அரசு பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். மேலும் கூடுதலாக மாவட்டங்களுக்கிடையே பயணம் மேற்கொள்ள ஏதுவாக புறநகர் மற்றும் மலைப்பகுதிகளில் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் மகளிர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலேயோ கட்டுப்பாடுகள் இல்லை. வெற்றி பயண திட்டம் இதர சேவைகளிலும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் மூலம் மாநிலம் முழுவதும் மகளிருக்கான எளிதில் அணுகக்கூடிய பொது போக்குவரத்து வசதி பெருமளவில் கிடைக்கும். இதன் மூலம் மாணவிகள் தொலைதூரத்தில் உள்ள கல்லூரிகளுக்கு செல்லவும், பணியிடங்களுக்கு செல்லவும், மருத்துவம் மற்றும் அத்தியாவசிய சேவைகளுக்கும் கட்டணமின்றி பேருந்துகளில் பயணிக்க இயலும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வெற்றி பயணம் என்பது கட்டணமில்லா ஒரு பேருந்து பயணம் மட்டுமல்ல, ஒரு மாணவியின் கல்வி, ஒரு தொழிலாளியின் வேலைவாய்ப்பு, ஒரு தாயின் குடும்ப பொறுப்பு, ஒரு தொழில் முனைவோரின் முன்னேற்றம் போன்றவற்றை உறுதி செய்யும் சமூக முதலீடாகும். தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் மகளிரின் இயக்க சுதந்திரத்திற்கும் பொருளாதார முன்னேற்றத்திற்கும் அரசு உறுதுணையாக இருக்கும். இத்திட்டத்தின் கீழ் திருநரும் டிரான்ஸ்ஜெண்டர் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். வெற்றி பயணம் வழியாக மகளிரின் வாய்ப்புகள் விரிவடைந்து குடும்பங்கள் முன்னேறி சமூக நீதியும் சமத்துவமும் நிலை பெற்று வளமான வெற்றி தமிழ்நாட்டை உருவாக்கும் நமது பயணம் மேலும் வலுப்பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இத்திட்டத்தை செயல்படுத்துவதன் மூலம் ஆண்டுதோறும் தோராயமாக 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும். நன்றி, வணக்கம். மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6 சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி இங்கே ஆசிரியர் இங்கே குறிப்பிட்டார்கள். 6 சட்டமன்ற உறுப்பினருடைய குறைகள் என்ன இருக்கிறது என்பதை எங்களை போன்ற அமைச்சர்கள் அங்கே சென்று மக்களை கூட்டி மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறோம் என்பதை நடக்கிறது. நீங்கள் இப்போ மட்டும் சொன்ன மட்டும் எப்படி நடந்துரு? மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், ஒரு நாள்லாம் நடக்க முடியாது. எந்த அமைச்சர் போய் ஒரே நாளில் வந்து மக்களுடைய தொகுதி பிரச்சனை பேச முடியும்? எனக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்தால் தான் அவர்கள் வந்து அந்த தொகுதியில் போய் பார்த்து மக்களை பார்த்து மக்களுடைய பிரச்சனையை கொண்டு வந்து அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க, அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வராங்க. பொறுப்பு அமைச்சர் என்பது ஒரு நாள் போவார், கொடுக்குற மனுவை தான் வாங்கி பரிசீலிக்க முடிய. அந்த பொறுப்பு அமைச்சர் வந்து அந்த தொகுதியில் இருக்கின்ற மக்களுடைய பிரச்சனை முழுவதும் அறிந்து கொள்ள முடியாது என்ற அடிப்படையில் தான் அந்த சட்டமன்ற உறுப்பினர் தேவை. மாண்பு அவை முன்னவர் அவர்கள். மாண்பு பேரவைத் தலைவர்களை, விரைவாக தேர்தல் நடத்த வேண்டுமான் எங்களுடைய ஆர்வம். அதிலே மாற்று கருத்து கிடையாது. அதிலே நாங்கள் வெற்றி பெறுவோம், அதிலேயும் மாற்று கருத்து கிடையாது. அத்தனை பேரும் வெற்றி பெறுவார்கள். மாண்பு உறுப்பினர் மாண்பு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மாண்பு, இது வந்து விவாதம் வேற மாதிரி போகுது, திசை மாதிரி போகுது. வழக்கு இருக்கு. என்னது? பேரவைத் தலைவர் அவர்களே,
வெற்றி பெற்ற பிறகு தங்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்கின்றார். அந்த நிகழ்ச்சியிலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பங்கு பெறுகிறார். அந்த சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த நாள் ராஜினாமா பண்ண உடனே முதல் மாடியில் போய் ஒரு வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இல்ல இதை பற்றி இந்த விவரங்கள்லாம் வழக்கில் இருக்கிறது. இந்த நீங்க சொல்ற இந்த விவரம் வழக்கில் அதை பற்றி பேசுற அனுமதி இல்லை, அவைக்குள் நீக்குகிறேன். நீங்க சொல்ற ஒரு கருத்து இல்ல 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 அப்படி இல்ல. நீங்க வழக்கு இல்லைங்க, வழக்கில் இந்த பிரச்சனை நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வழக்கில் இந்த பிரச்சனை குறித்து இருக்கு இல்ல நீங்க இல்ல இல்ல அதெல்லாம் ஒன்றும் பாருங்க இல்ல 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 உணர்ச்சி வசப்படா இல்லைங்க இல்ல உணர்வு இல்லைங்க இல்ல உணர்ச்சி வசப்படாது. நிதானமா பேசுங்க, உங்க கருத்தை நிதானமா சொல்லுங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிறது. இந்த வழக்கு சம்பந்தமான விவரங்கள் வழக்கு சம்பந்தமான விவரங்கள் அதில் இருக்கிறது. இருங்க, வழக்கு முடிந்தவுடன் தேர்தல் கமிஷன் எப்போது தேர்தல் மாண்பு அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இருங்க மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இல்லை இல்லை இருங்க மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, குதிரை பேரம் என்றெல்லாம் பேசினார்கள். அருணுக்கு இருங்க இருங்க நான் சொல்லி முடிக்க வரைக்கும் உட்காரு, சொல்லி முடிக்க வரைக்கும் இருங்க. மாணவர் பேசுங்க. மாண்பு உறுப்பினர் நான் பேசுறேன். மாண்பு அவை முன்னவர் உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் நான் சொல்லிடுறேன். நான் மாணவர் இல்ல இல்ல முன்னவர் அது சொல்றேன் முன்னவர் இது கருத்து சொல்லிட்டீங்க போதும். உட்காருங்க, நான் சொல்ல உட்காருங்க. மாண்புமிகு அவை முன்னவரா பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் பேசுறீங்க? யார் அவை முன்னவர்? அவை முன்னவர் விடுங்க, உட்காருங்க. நான் சொல்லிடுறேன். இல்ல மாண்பு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய உட்காருங்க. இல்ல இல்ல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீங்க பெரிய கஷ்டப்பட்டு தெரியாத நாட்டுக்கு. ஆகவே இல்ல உட்காரு நான் உட்காருங்க சொல்லுறேன். ஒரே சொல்லிடுறேங்க, உட்காருங்க. அவர் பேரு என்ன? அவர் பேரு மாண்பு பேர் சம்பத்குமார். மாண்பு அவர்களே உட்காருங்க. மாண்பு பேரவைத் தலைவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய வேட்பாளர் அருண் வாபஸ் பெற்றார். அது குதிரை பேரம் இல்லையா? அவரை சேர்த்திருக்கலாம், அது குதிரை பேரம் இல்லையா? அவை முன்னவர் இருங்க, நான் சொல்ல உட்காருங்க உட்காருங்க. அவங்க மட்டும் பேசட்டும். நீங்க மட்டும் பேசுங்க. உட்காருங்க இங்க வாங்க, உட்காருங்க இங்க உட்காருங்க. அவர் பேசுறாரு பாருங்க, அவங்களை உட்கார வைங்க. மாண்பு உட்காருங்க. இங்க பாருங்க, மாண்பு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களே, அவருடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குது. யார் வாபஸ் எல்லாம் வாங்கல. அவர் முறையாக வேட்புமனு தாக்கல் செய்வதில்லை. அதன் மூலமாக அது இருக்கின்ற தேர்தல் அதிகாரி அந்த மனு நிராகரிக்கப்பட்டதா சொல்லிருக்காங்களோ, யார் வாபஸ் வாங்கல. அது குறிப்பா சொன்னா, அப்ப வேட்புமனு பரிசீலிக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக வேட்பாளருக்கு தான் அங்க எங்களுடைய எனக்கும் என எதிர்த்து போட்டியிட்ட திராவிட முன்னேற்ற வேட்பாளர் தான் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. அவர்களை பத்தி, அவருடைய வேட்பாளர் பத்தி எல்லாம் நாங்கள் பொருட்படுத்தல. ஆக இதில் கூட இணைக்க கூடாது. ஆக அவை முன்னவர் பேசுறாருன்னா இருக்கின்ற கருத்து பேசினா பரவாயில்ல, இல்லாத கருத்து பேசினா அவை திசை திருப்பு போய் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நேரத்தில் சொல்வதெல்லாம், ஒரு கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எங்களோடு இருந்துகிட்டு இருக்கிறாங்க, திடீரென்று எப்படி வேறு கட்சிக்கு மாறுவாங்க? நான் எந்த கட்சியும் குறிப்பிடல. எப்படி போய் கட்சியில் சேருவாங்க? ராஜினாமா பண்றாங்க, சட்டப்பேரவை தலைவர்கிட்ட ராஜினாமா கடிதம் கொடுக்குறாங்க, ராஜினாமா பரிசீலிக்கிறீங்க, அடுத்த முதல் மாடியில் போய் சேர முடியும். இந்த விவரத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அது வழக்காடு மன்றத்தில் இருக்கு. நீங்க நடக்கிறது இங்கே பேசி கோர்ட்டையும் பேச முடியாது. இல்லை, ரெண்டு இடத்துல எப்படி பேச? இந்த விதிப்படி நீதி விசாரணையில் இருக்கும் எந்த பொருள் குறித்தும் தம் கருத்தை சொல்லவோ அப்பொருள் குறித்து பேசவோ கூடாதுன்னு அனுமதி இல்லை. இருங்க, நீங்க கோர்ட்ல கேஸ் இல்லைன்னா என்ன வேணாலும் நான் பேச அனுமதிக்கிறேன். வழக்குல இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. கீழே என்ன இதுக்குள்ள விவரத்துக்குள்ள நான் போக அனுமதி இல்லை. இல்லைங்க, எந்த கட்சி இல்லை பேரு சொல்ல கட்சி விவரம் என்னன்னு சொல்றீங்களா? வழக்காட்டு மன்றத்தில் இருக்கின்ற பிரச்சனையில் இருக்கிற விவரத்தை சொன்ன பிறகு அப்புறம் எந்த கட்சி அந்த கட்சி என்று அல்ல. கோர்ட்ல
இல்ல இப்ப நீங்க சொல்ல வந்த கருத்து ஒரு கட்சியில் வெற்றி இல்ல 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 நான் அவர் நீங்க பதில் இப்ப அதுக்குரிய பதில் உங்களுக்கு நீங்க சொல்லிட்டீங்க இல்லையா? பதில் சொல்லிட்டீங்க இல்லையா? மைக் கொடுத்துருங்க, மைக் கொடுத்த சொல்லியாச்சு. இவ்வளவு பேர் நீங்க நான் யாரை பேச விடுறது, போய் வேற யாரையாவது பேச விட்டோமா அவருக்கு பதிலா? இப்ப எதுக்கு நிக்கிறீங்க எல்லாரும்? பொதுக்கூட்டமா இது? என்ன பொதுக்கூட்டமா இது? உட்காருங்க, உட்காருங்க. உங்க கட்சி வேலைக்கு வாங்க முடியாது. என்ன பொதுக்கூட்டமான்னு கேக்குறேன். இது என்ன பொதுக்கூட்டம்? உட்கார சொல்லி எல்லாரும் என்னங்க உட்கார சொல்லுங்க. இருங்க இருங்க இல்லங்க, நீங்க உங்களை அனுமதிச்சு இல்லங்க, உங்களை பேசணும் அனுமதிச்சுட்டே இருக்கும்போது பின்னாடி நின்று குரல் கொடுத்து என்ன பொதுக்கூட்டமா நடத்துறோம்? இது அவை அந்த மாண்பை காப்பாத்துங்க, அதுக்குரிய மாண்பை காப்பாத்துங்க. உட்காருங்க, உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. நீங்க உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க. திசை இதே நான் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. எது அப்ப நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? நான் விதியை பின்பற்ற ஆரம்பிக்கணுமா? உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, 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 உட்காருங்க. பாருங்க, மாண்பு உறுப்பினர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் சொல்றேன், இது மாதிரி ஆகுமா ஆகாத என்பதை மக்கள் தீர்மானிப்பார்கள். ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். இருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நான் முதல் நாள் இருந்து உங்களுக்கு சொல்றேன், உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். உணர்ச்சி வசப்படாமல் பேசுங்கள். இது 3 முறை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நான் சொல்றேன், எதற்காக வேகமாக இல்ல இல்ல உங்கள் உடலை வருத்திக் கொள்ளக்கூடாது என்பதற்காக நான் சொல்றேன். அருள் கூர்ந்து சொல்றேன், அமைதியா பேசுங்க. நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க அமைதியா சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். ஒண்ணே ஒண்ணுதான், இருங்க. ஒரு கட்சியில் வெற்றி பெற்றவர்கள் அவர்களாவே முன்வந்து ராஜினாமா செய்துவிட்டு வேறு கட்சியிலே சேர்கிற போது என்னென்ன சங்கடங்கள் சிரமங்கள் இருக்கிறது முதல் உரையில் நீங்க விளக்க. ஏங்க குறுக்க பேசுறீங்க? என்னைய குறுக்க பேசுறீங்க? உட்காருங்க. என்னங்க இது? நான் உட்காருங்க. என்ன உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. தெரியும், உட்காருங்க, தெரியுங்க, உட்காருங்க. எல்லாரையும் தெரியும், உட்காருங்க. இருங்க இருங்க இருங்க. ஒரு கட்சி தலைமைக்குரிய உள்ள உணர்வினை முதல் உரையில் நீ குறிப்பிடுகிற போது எவ்வளோ பேர் உழைச்சாங்க, 6000 பேர் வேலை செஞ்சாங்க, இவ்வளோ பேருடைய உழைப்பில் தான் ஜெயிச்சாங்க என்று உங்களுடைய உள்ள உணர்வுகளை எல்லாம் நீங்கள் நல்லா பதிவு செஞ்சீங்க. பதிவில் இருக்கு, நான் ஃபுல்லாக படித்து பார்த்தேன். ஒரு கட்சியினுடைய தலைமையிலிருந்து ஒரு விலகி போகிற போது ஒரு கட்சி தலைமைக்கு ஏற்படுகிற இழப்பு குறித்தும் வருத்தம் குறித்தும் நிறைய பேசியிருக்கீங்க. அதெல்லாம் குறிப்பில் இருக்கிறது. இப்போது இந்த பிரச்சனையில் உறுப்பினர் ஆஸ்டின் பேசிய பிறகு தேவையில்லாத விவாதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சொல்லி முடிச்சார். அவை முன்னவர் விடுங்க, அது அவை முன்னவர், அவை சொல்லி நான் தானே சொல்றேங்க. அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க, அவை முன்னவர் தவிர்த்திருக்கலாம். இருங்க, கொஞ்சம் இருங்க. வழக்கு மன்றத்தில் இருக்கிற எந்த பிரச்சனை குறித்தும் மேற்கொண்டு அதிலே விவாதங்களை வளர்த்துக் கொள்ளாமல் இந்த பிரச்சனை இத்துடன் நான் முடித்து விடுகின்றேன். உறுப்பினர் ஆஸ்டின் அவர்கள் உட்காருங்க. நீங்க சப்ஜெக்டுக்கு வாங்க.